லியாக்கத் அலி கான் படுகொலை. 1951ஆம் ஆண்டு அக்டோபர் 16ஆம் தேதி பாகிஸ்தானின் முதல் பிரதமரும் நாட்டின் நிறுவன தலைவர்களில் ஒருவருமான லியாக்கத் அலி கான் படுகொலை செய்யப்பட்டார். இந்தியா பாகிஸ்தான் பிரிவினைக்கு பிறகு பாகிஸ்தான் நிறுவனர் முகமது அலி ஜின்னா 1948ஆம் ஆண்டு காலமானார். அதற்கு பிறகு லியாக்கத் அலி கான் பிரதமராகவும் ஆளும் முஸ்லிம் லீக் கட்சியின் தலைவராகவும் பொறுப்பேற்றார். ஜின்னாவுக்கு பிறகு நாட்டை அரசியல் ரீதியாகவும் நிர்வாக ரீதியாகவும் வழிநடத்தும் முழு பொறுப்பும் லியாக்கத் அலி கானின் தோள்களில் விழுந்தது. பிரிவினைக்கு பிறகு லட்சக்கணக்கான அகதிகள் இந்தியாவிலிருந்து பாகிஸ்தானுக்கு குடிபெயர்ந்தனர். அவர்களை குடியேற்றுவது, புதிய நாட்டின் பொருளாதாரத்தை ஸ்திரப்படுத்துவது மற்றும் ராணுவத்தை வலுப்படுத்துவது போன்ற கடுமையான சவால்களை லியாக்கத் அலி கான் எதிர்கொண்டார். நாட்டின் ஸ்திரமற்ற தன்மையை பயன்படுத்தி ராணுவம் படிப்படியாக அதிகாரத்தை கைப்பற்ற தொடங்கியது. 1951ஆம் ஆண்டின் முற்பகுதியில் ராணுவ தளபதிகள் மற்றும் சில கம்யூனிஸ்ட் தலைவர்கள் சேர்ந்து லியாக்கத் அலி கானின் அரசாங்கத்தை கவிழ்க்க முயன்றனர். இந்த சதி தோல்வியடைந்தாலும் அது ராணுவத்தின் ஒரு பிரிவிற்கும் சிவில் நிர்வாகத்திற்கும் இடையே நிலவிய பதட்டத்தை அதிகரித்தது. லியாக்கத் அலி கான் பாகிஸ்தானின் தேசிய பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தியவர்களை கடுமையாக ஒடுக்கினார். அவர் சோவியத் யூனியனை விட அமெரிக்காவை அதிக அளவில் சார்ந்து வெளியுறவு கொள்கையை வகுத்தார். இது பாகிஸ்தானின் சில பிரிவினரிடம், குறிப்பாக ராணுவத்திலும் கம்யூனிஸ்டுகளிடமும் அதிருப்தியை உருவாக்கியது. லியாக்கத் அலி கான் நாட்டை ஒருங்கிணைக்க முயன்றபோது மாகாண அரசியல்வாதிகள் மற்றும் அவரது சொந்த கட்சியான முஸ்லிம் லீக்கிற்குள்ளேயே அவருக்கு எதிர்ப்புகள் எழுந்தன. பஞ்சாப் மாகாணத்தில் உள்ள வலிமை வாய்ந்த நிலப்பிரபுத்துவ அரசியல்வாதிகளின் ஆதிக்கத்தை அவர் கட்டுப்படுத்த முயன்றார். இதனால் நிலப்பிரபுக்களின் எதிர்ப்பும் உருவானது. இத்தகைய சூழலில் 1951 அக்டோபர் 16 அன்று லியாக்கத் அலி கான் ராவல்பிண்டியில் உள்ள கம்பெனி பாக் என்ற இடத்தில் ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசிக் கொண்டிருந்தார். அப்போது சயீத் அக்பர் பாப்ராக் என்ற ஆப்கானிய கூலிப்படையைச் சேர்ந்த ஒருவரால் சுடப்பட்டு உயிரிழந்தார். கொலையாளி உடனடியாக போலீசாரால் சுட்டுக் கொல்லப்பட்டார். இதன் காரணமாக படுகொலைக்கு பின்னால் இருந்த உண்மையான சதிகாரர்கள் யார் என்பதும் அவர்களுக்கு இருந்த நோக்கம் என்ன என்பது குறித்தும் தெளிவான விசாரணை முடிவுகள் வெளிவரவில்லை. லியாக்கத் அலி கான் படுகொலை செய்யப்பட்ட பிறகு பாகிஸ்தானில் அரசியல் ஸ்திரமின்மை தலை தூக்கியது. திறமையான சிவில் தலைமை இல்லாததால் ராணுவம் படிப்படியாக அரசியலில் அதிக செல்வாக்கு செலுத்த ஆரம்பித்தது. 1958ஆம் ஆண்டில் பாகிஸ்தானின் முதல் ராணுவ புரட்சிக்கு இந்த நிகழ்வு மறைமுகமாக ஒரு முன்னோடியாக அமைந்தது.